எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு அடை பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் உளுந்து, 1/2 கப் பாயில்ட் ரைஸ், 1/2 கப் பச்சரிசி. நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 6 காஞ்ச மிளகாய், பொடிசாக கட் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு. ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச மாவு கூட பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, 1/2 கப் தேங்காய், ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்து கலந்துக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அடை ஊற்றிப்போம். அவ்வளோதாங்க, அடை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி இல்லை வெல்லம் வச்சு சாப்பிடலாம்.